தற்போது ஒரு அண்மை செய்தி. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னைக்கு நாளை கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை தொடர்ந்து திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே 19ஆம் தேதி இந்த 3 மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் நாளை கனமழைக்கு இந்த 3 மாவட்டங்களில் வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னைக்கு நாளை கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜெயலானி, சொல்லுங்க, தமிழகத்தில் 3 மாவட்டங்களுக்கு நாளை கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் மற்ற மாவட்டங்களில் மழையுடைய நிலவரம் எவ்வாறு இருக்கும்? குறிப்பா இந்த 3 மாவட்டங்களில் கனமழையானது தொடர வாய்ப்பு இருக்கா? வங்கக்கடல் பகுதியில உருவாக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகிறது. மிகவும் மெதுவாக நகர்ந்து வருவதன் காரணமாக பரவலாக மழை என்பது சென்னையில் தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த மழை என்பது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இன்று முதல் நாளை காலை வரையிலாக கனமழை என்பது பெய்யக்கூடும். அதாவது நாளைய தினம் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை என்பது இருக்கும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னைக்கு அருகாமையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகை தந்து அது தொடர்ந்து ஆந்திரா கடற்கரையை ஒட்டி இதன் காரணமாக இந்த மழை என்பது நாளைய தினம் கனமழையாக பெய்யக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை மறுநாளை பொறுத்தவரை சென்னைக்கு மழை பொழிவு இருக்காது என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி இன்றிலிருந்து நாளை காலை வரையிலாக சென்னையில் கனமழை இருக்கும் என்பதாகவும் ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை என்பது இருக்கக்கூடும் என்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மழை தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜெயலானி.